வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ஸோ இப்போ இந்த சிம்சன்ஸ் ரூல்ல ஒரு செகண்ட் சம்மா இதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் பை 1 + x³ dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னன்றது நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ்ன்றது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்கொயர் பை 1 + x³. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க அவங்களே கொடுத்துருக்காங்க 0 to 2π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும். அந்த டேபிளில் வந்து ஸ்டார்டிங் 0, எண்ட் வந்து 1, இன்பிட்வீன் வந்து இன்டர்வல் வந்து 0.25 வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் இதை மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இன்டெக்ரலோட லிமிட் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கணும். h வந்து 0.25. அப்போ 0வோட 0.25 ஆட் பண்ணா 0.25. அந்த 0.25யோட திருப்பி 0.25 ஆட் பண்ணா 0.5. 0.5யோட திருப்பி 0.25 ஆட் பண்ணீங்கன்னா 0.75. 0.75யோட 0.25 ஆட் பண்ணா 1. ஸோ லாஸ்ட் வந்து அப்பர் லிமிட் வந்து 1 வந்துச்சு. அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம எக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் எப்படின்னா லோயர் லிமிட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது அப்பர் லிமிட் வந்தோடனே அங்கேயே நிறுத்திடணும். சரி, இப்போ இதை வச்சுட்டு ஒய் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர் தான் கம்ப்ளீட்டா. கால்குலேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் பை 1 + x³ வேல்யூவை ஒன்னொன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ 0ன்னு இதில் போட்டிங்கன்னா கால்குலேட்டர் தேவையில்லை, டேரக்டாக உங்களுக்கு தெரியும். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0/anything 0. அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஆயிடும். இப்போ அடுத்தது எக்ஸோட வேல்யூ 0.25ன்றது கால்குலேட்டர்ல போடணும். ஸோ இது எக்ஸ் இருக்கிறதுல 0.25 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்க கால்குலேட்டர்ல 0.25 the whole square divided by 1 + 0.25 the whole cube அப்படின்னு கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.0615 அப்படின்னு வரும். கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதை எடுத்து எழுதிக்கலாம். இதே மாதிரி 0.5ன்றது இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். கால்குலேட்டர்ல போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.2222 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி 0.75 இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர்ல போடும்போது உங்களுக்கு 0.3956 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வந்து எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா இங்க 1 போட்டீங்கன்னா 1/1 + 1 அப்படின்னு வரும். அப்போ 1/2 1/2னா 0.5 தானே, அதனால அது 0.5 வந்துடும். இது மாதிரி எல்லாமே நீங்க கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி, ஒன்ஸ் டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த டேபிள் கீழே இருக்க வேல்யூ நம்ம கொடுக்கும். எப்படி கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து y0, அடுத்தது வந்து y1, இது y2, அடுத்தது y3, லாஸ்ட் வந்து எப்பவுமே y4 அப்படின்னு போடுறத விட yn, லாஸ்ட் வந்து எப்பவுமே yn ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y0, லாஸ்ட் வந்து yn. சரி, இப்போ இந்த டேபிள் வேல்யூ தான் நம்ம இங்க கேட்டிருக்கிறது சிம்சன் 1/3 ரூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை எழுதி நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்சன் 1/3 ரூல் ஃபார்முலா இங்க எழுதுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. சிம்சன் 1/3 ரூல் ஃபார்முலா இன்டெக்ரல் 0a to b y of x dx h/3 into y0 + yn + 4 into odd ordinate, odd numbers மட்டும் தான் வரும். y1 y3 y5 போயிட்டே இருக்கும். + 2 times of even ordinate, even terms மட்டும் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கொடுத்துருக்கிறது 0 to 1 y of xன்றது அவங்களே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x square by 1 + x³ into dx is equal to h. ஹோட வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க சம்லே 0.25. 0.25 divided by 3 into y0 வந்து 0 plus ynன்றது லாஸ்ட் வேல்யூ 0.5 plus 4 times of odd ordinate. odd termனு பார்த்தீங்கன்னா y1 y3 மட்டும்தான் odd terms. அதோட வேல்யூ 0.0615 plus 0.3956 plus 2 times of even ordinate. even பார்த்தீங்கன்னா y2 மட்டும்தான் இருக்கு. நீங்க கேட்கலாம் சார் y4 ஈவன் தான் அப்படின்னா y4 ynல நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. y0 yn ஆல்ரெடி யூஸ் பண்றதுனால இதுக்குள்ள இன்னும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ y2 மட்டும் தான் இங்க ஈவன் ஆர்டினேட்டா இருக்கு. y2 ஓட வேல்யூ வந்து 0.2222. ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லா நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. 0.25/3 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு
0 plus 0.5 வந்து 0.5 plus 4 times of இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்க. நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.4571 அப்படின்னு வரும். பிளஸ் 2 இன்ட்டு 0.2222 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 0.25 டிவைட் பை 3 இன்ட்டு இதுக்குள்ள இருக்கிறது அப்படியே கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.7728 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மேல இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல டிவைட் பண்ணுங்க யூசிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.2311 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க இன்டெகிரல் 0 to 1 x square by 1 plus x cube in dx வந்து 0.2311 using Simpson one-third rule. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.